السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அடிமைகளாக நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தீனை நமக்கு தந்து நம்மளை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்தளவில் அது நம்மில் பலர்கள் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி இந்த கடமைகளை நிறைவேற்றினால் நாம் தீனில் சரியான முறையில் நுழைந்தவர்கள் என்பதை புரிந்து செயல்படுகிறார்கள். அதுதான் மார்க்கம் என்று நினைக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் அதற்குள் ஆழமாக போய் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் அது ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மூச்சியும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்ற நோக்கோடு மார்க்கத்தை படித்து நடைமுறைப்படுத்துகிறார்கள். நாம் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பதற்கு இந்த நேரத்தை ஒதுக்கலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி, அஜபன் லி அம்ரில் முஃமின், மூமினுடைய காரியங்கள் ஆச்சரியமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மூமினுடைய காரியத்தை பொறுத்தளவில் அது அத்தனையும் ஆச்சரியம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏனென்றா ஒரு மனுஷனுடைய இன்றைக்கு காலையிலேருந்து எடுத்தீங்கன்னா இந்த நேரம் வரைக்கும் ஆச்சரியம்தான். என்ன ஆச்சரியத்தை நம்ம பார்த்தோம்? ஒரு காஃபிருக்கு இது ஆச்சரியம் இல்லை, ஒரு மூமினுக்கு ஆச்சரியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் அதில் பொய் இருக்காது. அஜபன் லி அம்ரில் முஃமின், மூமினுடைய காரியங்கள் ஆச்சரியத்தை ஊட்டுகிறது. இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், ரசூலுல்லாஹ் ஒரு சுபசோபனம் தெரிவிக்கிறார். அவர் முஃமினாக இருந்தால் அவருடைய அத்தனை காரியங்களும் நலவாக அமைந்து விடும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாமே 100 காரியம் இருந்தால் 100மே நலவண்டாங்க. அதுல 99 நலவு ஒன்று கெடுதி ஆகாதான். இந்த சுபசோபனோ முஃமினுக்கு மட்டும்தான் என்பதை அடுத்த வரையில் சொல்லுகிறார்கள். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. வலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லா லில் முஃமின், இது முஃமினை தவிர வேற யாருக்கும் இல்லை என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எலான் மஸ்க் அவருக்கா அவருக்கு இல்லை என்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கா அவருக்கு இல்லை, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா தவிர. பெஞ்சமின் நெதன்யாஹு அவருக்கா இல்லை என்கிறார். சகோதரர்களே, நாம் பணம் சம்பாதிக்கிறோம், இந்த துனியாவில் அது மிக முக்கியம் என்று நாம் நினைக்கிறோம், அதில் தவறு இல்லை. ஆனால் லா துல்ஹிக்கும் அம்வாலக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சொத்து செல்வங்களும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு உங்களை பராமுகமாக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். நமக்கு முன்னாடி ஒரு சமூகம் குரங்குகளாக, பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள். அதிபயங்கரமானது. 12:30க்கு ஹுதுபாக்குரிய நேரம் தரப்பட்டும் பள்ளிவாசலுக்கு மெல்ல மெல்ல வரக்கூடிய சகோதரர்களே, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். இது அதிபயங்கரமான ஒரு குற்றத்தில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இஸா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா ذிக்ரில்லாஹ்,
ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ் அவு, அல்லாஹ் சொல்லல நடந்து வாங்க, ஃபஸ் அவு விரைந்து வாங்கன்றான், வேகமா வாங்கன்றான். இலா திக்ரில்ல வஸருல் பை என்கிறான் அல்லாஹ். உங்க வியாபாரத்தை தடுத்து நிறுத்துங்க. வஸருல் பை ஸாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு சிறந்தது என்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 12:20க்கு 12:15 இலங்கை பூராக ஜும்மாக்கள் ஆரம்பிக்கப்படுகிற நேரம். உங்க ஊர்களில் 12:30 வரைக்கும் உங்களுக்கு அவகாசம் தந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் நேரங்காலத்தோட ஹுதுபாவுக்கு வர வேண்டும் என்ற சிந்தனை நமக்குள் இல்லை என்றால் நாம் மறுபடி சீர்தூக்கி பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, வலைஸ ஸாலிக இல்ல லிஅஹதின் இல்லா லில் முஃமின். மூமினை தவிர வேறு யாருக்கும் அது இல்லை என்றார்கள். அந்த கேட் க்ளோஸ். சகோதரர்களே, எலான் மஸ்குடைய சொத்து $700 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். எங்க நாட்டில் கணக்கு நீங்க போட்டீங்கன்னா 10 to 15 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் தான் எங்க நாட்டு பட்ஜெட். 300 to 4,500 பில்லியன் ருபீஸ்ல. டாலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அது 10 to 15 பில்லியன் டாலர்ஸ். 70 ஆண்டுகளுக்கு அவன் சொத்துல எங்க நாட்டுக்கு சாப்பாடு போடலாம். அதாவது 2,20,00,000 மக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வலைஸ ஸாலிக லிஅஹதின் இல்லா லில் முஃமின். முஃமினை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்கிறார்கள். எங்களுக்கு என்ன வேணும்? ஈமானோடு நாம் வாழ்ந்து மரணிக்கணுமா? முஃமின்களாக நாம வாழணுமா? அல்லது குஃபார்கள் போகிற பாதையிலே நாம் போய், நானும் ஒரு முஸ்லீம், நான் தொழுந்துட்டேன், நான் நோன்பு பிடிச்சிட்டேன், ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு ரமதானும் ஒவ்வொரு ஹஜ்ஜும் ஜக்காத்தும் சதக்காவும் எங்களுக்குள்ள ஒவ்வொரு நிமிடங்களையும் மாத்திருக்கணும். வெறுமனை நாம் உளுந்து எலும்பி இருந்தோம்டா அது தொழுகை இல்லை சகோதரர்களே. இந்த மார்க்கத்தை நம்ம லேசா விட்டுட்டு போயிரும். எங்களுக்கு முன்னாடி ஒரு சமூகத்தை பற்றி சூரத்துல் பக்கரா நீள பேசுது. யா பனி ஆதம் என்று அல்லாஹ் கூப்பிடல, யா பனி இஸ்ராயில் என்று கூப்பிடுகிறான். அல்லாஹ் வரியை தொடங்குவது யா பனி இஸ்ராயில், அவர்கள் துரோகிகள் என்கிறான். கிப்லாவை அல்லாஹ் பறித்தான். அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய வரிகளை நீங்கள் பக்கராவில் ஆரம்பத்தில் பார்க்கலாம். வேதத்தை எடுத்து விட்டு படித்த அந்த சமூகத்தின் வேதத்தை எடுத்து படிக்காத உம்மிகளுக்கு கொடுத்தான். அவர்கள் நோக்கி உலகமே தொழுது கொண்டிருந்த அக்ஸாவை காபத்துல்லாவின் பக்கம் அல்லாஹ் திருப்பி கேவலப்படுத்தினான். சட்டங்களை எல்லாம் மாற்றிவிட்டு புதிய சட்டத்தை அமுல்படுத்தினான். உலகத்தின் தாய் நகரமாக மக்காவை கொண்டு வந்து நிப்பாட்டினான். அத்தனையும் மாற்றினான் அல்லாஹ். அவர்களை கேவலப்படுத்தினான். அவர்கள் இந்த தீனை வித்தார்கள். சமனன் கலீலா. அவர்கள் தொழுதார்கள், அவர்கள் எல்லாம் செய்தார்கள். ஆனால் அவர்கள் மார்க்கத்துக்குள் நுழையவில்லை. மார்க்கத்தில் வியாபாரம் பண்ணினார்கள். அவர்கள் மார்க்கத்தில் இது பண்ணினார்கள். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்தை தேர்ந்தெடுத்தார். சகோதரர்களே, புரிந்து கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வலைஸ ஸாலிக லிஅஹதின் இல்லா லில் முஃமின். முஃமினை தவிர வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் இல்லை என்றார்கள். இஸா அஸாபத்து ஸர்ரா ஷக்கர வ இஸா அஸாபத்து ضرா ஃபஸபர. அவருக்கு ஏதாவது ஒரு நன்மை நடந்தால் அவர் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்கிறார். ஃபகான கைரல்லாஹ், அது அவருக்கு நலவாக மாறுது. இந்த ஃபார்முலா யாருக்குமே தெரியாது. வேர்ல்டில் உள்ள குஃபார்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியாது. பெஞ்சமின் நெதன்யாவுக்கு ஃபார்முலா தெரியாது. அமெரிக்காவுக்கு அவங்களுக்குள்ள அதாவது அணுகுண்டோட ஃபார்முலா தெரியும், கல்போட ஃபார்முலா தெரியாது. இந்த கல்பு எப்படி இயங்குது என்ற ஃபார்முலா ரசூலுல்லாஹ் படிச்சு கொடுக்குறாங்க. இஸா அஸாபத்து ஸர்ரா ஷக்கர ஃபகான கைரல்லாஹ். அவனுக்கு ஒரு நலவு நடந்தா அவன் உடனே அல்லாஹ்வை புகழுகிறான். ஃபகான கைரல்லாஹ், அது அவனுக்கு நலவாக மாறுகிறது. வ இஸா அஸாபத்து ضرா, அவருக்கு ஒரு தீங்கு நடந்தால் ஃபஸபர, அவன் பொறுமையாக நிற்கிறான். ஃபகான கைரல்லாஹ், அது அவனுக்கு நலவாக அமையும். அவன் சந்தூக்கில் போகும் வரைக்கும் ஒரு கெடுதியை ஒரு மூமினிடம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சுப்ஹானல்லாஹ். உலகத்துக்கு தெரியறதுக்கு நிறைய கெடுதி நடக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மூமினுக்கு அது கெடுதி இல்லைன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பாடத்தை நாம் இன்றைக்கு சுருக்கமாக உங்களுக்கு மத்தியில் புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்க்கையில நிறைய பகுதிகளை கொடுப்பான். நாம் தொழுத தொழுகை அந்த பகுதிகளுக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு வியாபாரத்தில் ஏதாவது நடந்தால் எங்களுடைய தொழுகை எங்களுடைய வியாபாரத்தை தீர்மானிக்கும். ஒரு சகோதரருடைய எங்களுக்கு சண்டை என்றால் அவரை காண்கிற நேரத்தில் அவருக்கு மன்னிக்க வேண்டும் என்று கல்பு சொல்லுதென்றால் எங்களுடைய தொழுகை எங்களை பதம் பார்த்திருக்கிறது. நாம் பணிகிறோம் என்றால், மன்னிக்கிறோம் என்றால், அடங்குகிறோம் என்றால் நாம் நிஜமாக தொழுதிருக்கிறோம் என்ற அர்த்தம். இல்லை என்றால் இதுக்கு முன்னாடி உள்ள சமூகம் செய்த துரோகத்தை நாமும் செய்து விட்டோம் என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் அந்த சுருக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே ஆங்காங்கே வரலாறுகளை வைத்து நமக்கு படிச்சுட்டார். ஏன் அல்லாஹ் வரலாறு சொல்கிறான்? அது வெறுமன கதை இல்லை.
சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய ஒரு பகுதியை அல்லாஹ் அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எங்களுக்கு அப்படியே வெளியாக்குறான். பாருங்கன்றான் அல்லாஹ். அதுல ஒரு செய்தி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் 2 மலையை பார்த்து அல்லாஹ் தன்னுடைய சின்னம் என்கிறான். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்கிறான். சகோதரர்களே, 2 எவரெஸ்ட் மலை எவ்வளவு உயரமான மலை, நம்முடைய பிதுருத்தலாகல மலை, இப்படி மலைகள் இருக்கிற நேரம் ஒரு சின்னது, ஒரு நிமிஷத்துல ஏறலாம், அவ்வளவு சின்ன மலை. இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய சான்றுகள் என்கிறான் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்கிறான். சின்னமண்டா என்ன? அந்த மலையை பார்த்து அவங்களுக்கு அல்லாஹ் ஞாபகம் வரணும், அல்லாஹ் என்ன செஞ்சான் என்பதை ஞாபகம் வரும். அதான் சின்னம் என்ற ஒரு சின்னத்தை பார்த்தா அந்த நாடு ஞாபகம் வரும், அவங்க யாருன்னு ஞாபகம் வரும். அந்த 2 மலைகளும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை அதிகமா தருமா. சுப்ஹானல்லாஹ். ஒரு உம்மாவும் ஒரு புள்ளைக்கும் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிந்தது. திரும்ப ஏன் ஞாபகப்படுத்துறேன் என்றால், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அந்த அடியார்களை எப்படி அவங்க வாழ்க்கையில் எங்களை பொறுத்தல ரொம்ப சோகமான நாட்கள். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமினுக்கு சோகமான நாள் என்று இல்லை, அதாவது கெட்ட நாட்கள் என்று இல்லை, கெட்ட காரியம் என்று இல்லை, எல்லாமே நல்லது, எல்லாமே நல்லது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தாயும் ஒரு புள்ளையும் பாலைவனத்தில் தன் நடுவில் நின்று புள்ள துடிக்குது இறக்கிறதுக்கு, அந்த நேரத்தில் எந்த துணையும் இல்லாதது, அந்த காரியம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமினுக்கு எல்லாமே நல்லவண்டு. ஒரு உம்மா பாலைவனத்து நடுவில் நிக்கிறாங்க, வாப்பா இல்ல, புள்ள துடிக்குது, புள்ள மௌத்தா போகுது. அப்படி ஒரு நாள் உங்களுக்கு வந்தா, உங்க மனைவி எங்கேயோ நிக்கிறாங்க, அப்படி ஒரு நாள் வந்தா நீங்க அது நல்லதா பார்ப்பீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் ஒரு மூமினுக்கு எல்லா காரியங்களும் நல்லது என்றாங்க. அது எப்படி நலவாக அமையும்? சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்குள்ள எல்லாத்தையும் கொடுக்க நினைச்சு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனை அல்லாஹ் உண்டாக்கிட்டான்டா, நிறைய விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மூமினாக இருந்தால் பரிசாக கொடுக்க போறான். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. அல்லாஹ் இலகுவ சும்மா தரல, கஷ்டத்தோட தான் லேஸ் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த அம்மாவுக்கு அல்லாஹ் படிச்சு கொடுக்கணும்னு விரும்புறான். குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் படிச்சு தரேன்டா. எப்படி அல்லாஹ்ட்ட போய் படிக்கிறது? அலிஃப் உட்காரு, பா பா, அல்லாஹ் அப்படி படிச்சு தர மாட்டான். நேரடியா வந்து அல்லாஹ் படிச்சு தருவானா? சூரத்துல் பக்கரா சொல்லுது, வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு படித்து தருவான் என்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு படிச்சு தர. ரசூலுல்லாஹ் அவருக்கு டீச்சர் இல்ல உலகத்துல, நோ டீச்சர்ஸ், நோ ப்ரொஃபசர், எந்த யூனிவர்சிட்டிலையும் படிக்கல. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். ரஹ்மான் அவன் தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லமல் குர்ஆன். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறான். சகோதரர்களே, அப்படி என்று சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், எங்களுக்கு படிச்சு தரணும். வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். அல்லாஹ் படிச்சு கொடுக்க விரும்பினான். நடு பாலைவனத்தில் எந்த மனுஷனும் இல்லாத நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் படிச்சு கொடுக்க விரும்பினான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். பொறுமையாளர்கள் மூமின்களாக நின்றால் அவர்களோட அல்லாஹ் இருக்கிறான். அவர்கள் அதை உணருவார்கள். அல்லாஹ் எனக்கு நெருக்கமாக நிற்கிறான் ஃபீலிங்ஸ். அல்லாஹ்வுக்கு பாலைவனத்தின் நடுவில் உள்ள அந்த பெண்ணோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய உதவியை கொடுத்து நெருங்க போகிறான். இதை அந்த அம்மா பார்க்க போறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னா, அல்லாஹ் அப்படியே ஒரு பெரிய மாளிகையை கொடுத்து, பெரிய பெட்ரூமை கொடுத்து, சோஃபா செட்லாம் கொடுத்து, அப்படிலாம் கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு வீட்டில் இருந்து அல்லாஹ் செய்ய விரும்பல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள கிடைக்குது. அது எல்லாருக்கும் கிடைக்கிற புள்ள இல்லை, காலம் கடந்து கிடைக்கிற புள்ள. ஒரு ஐட்டத்தில் டிமாண்டை வச்சுதான் பிரைஸ் தீர்மானிக்கப்படும். நம்ம பார்த்தோம், பெட்ரோலுக்கு எவ்வளவு போலி, 10,000 ரூபாய் தர்றம்பா, எனக்கு லிட்டர் தந்துரு, எனக்கு அதை விட கூட சம்பாதிக்கலாம் பெட்ரோல் இருந்தான்னு விலை பேசினார்கள். ஏண்டா டிமாண்டை பொறுத்தளவில். இப்ராஹிம் நபிக்கு புள்ளையே இல்லை, கெஞ்சி கெஞ்சி கேட்டு கிடைச்ச புள்ள. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேர்ல்டு மேப்ல பாலைவனத்து நடுவுல ஒரு இடத்தை தீர்மானிச்சான். இந்த இடத்துக்கு ஜோர்தான் நதிக்கரை பலஸ்தீன மண்ணிலிருந்து இப்ராஹிம் நபி போக வேண்டியிருந்துச்சு. அவர் என்ன போறாருண்டா, ஊட்டிக்கு போகல, புள்ளெல்லாம் எடுத்துட்டு சந்தோஷமா கொண்டாடுறது. பச்சை உடம்பு அம்மா ஹாஜரா சலாமுன் அலைஹா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துட்டு போற பயணம் ரொம்ப கவலைக்குரிய பயணம். ஏண்டா அவர் போயிட்டு விட்டுட்டு திரும்பி வரணும், வைஃபை விட்டுட்டு வரணும். ஏர்போர்ட்ல பார்க்கிறோம், ஹஸ்பண்ட் வெளிநாட்டுக்கு போறாரு 2 வருஷம். அந்த கிளாஸால அவர் இமிகிரேஷன் பக்கம் கடக்கிறன்னு அந்த கிளாஸால கை காட்டுவாங்க. புள்ள வாப்பாட ஷர்ட்டை பிடிச்சி சில நேரம் இழுக்கும், வாப்பாட கண்ணால ஓடும். இந்த பக்கம் உம்மா அழுவாங்க, பிள்ளைகள் அழுவாங்க. 2 வருஷத்துக்கு வாப்பா போறாரு, உம்மா இருக்கிற இடத்துல
இது உம்மாவை யாரும் தெரியாத ஒரு இடத்துல விட்டுட்டு போகணும். அங்க பேலஸ் இல்லை, அங்க ஒன்றே ஒன்றைக்கு கவா இத மினல் பைத், அதாவது காபத்துல்லா இன்னும் கெட்டிப்படல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் பக்ரா 125வது வசனம். ஃபவுண்டேஷன் அங்க இருக்குது, காபத்துல்லாவுடைய ஃபவுண்டேஷன் அங்க இருக்குது. அந்த ஃபவுண்டேஷன் பக்கத்துல தான் விட்டுட்டு போறாரு. அங்க வீடு இருக்குதா? ரசூலுல்லாஹ் புகாரில ஹதீஸ் வருது, ஒரு மரம் மட்டும்தான், வீடு இல்லை, பெட்ஷீட் இல்ல, நைட் பல்ப் இல்ல, ஏர் கண்டிஷன் இல்ல, ஃபேன் இல்ல, மொபைல் போன் இல்ல, மரம் அதாவது சாப்பிட்றதுக்கான கனிவட்கள் இல்ல, கிணறு இல்ல, தண்ணி இல்ல. இப்ராஹிம் நபி பவுசரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு ஹாஜரா சலாமுன் அலையாக்கு இதான் அவங்களோட சாப்பாடுன்னு சொல்லல, கொஞ்சம் போல உணவு கொடுக்குறாங்க, அது தீர்ந்து போயிருமென்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். வந்தவரு விவரமா பேசிட்டு வைஃபை செட்டில் பண்ணல, அமைதி இருங்கம்மா நான் போறேன், நீங்க இங்க இருக்கணும். எங்க போறீங்க? அடுத்த வைஃப் சாரா சலாமுன் அலைஹா. அந்த அம்மாக்கு சிம்பிளா ஒரு வார்த்தை பேசிடலாம், என்னை விட்டுட்டு சாராட்ட போறீங்களா? அதுக்குதான் இவ்வளவு தூரம் கொண்டாந்து விட்டுட்டீங்களா? 1000 கிலோமீட்டர்ஸ் மைலுக்கு அங்கால உள்ள ஒரு ஊரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களுடைய வாழ்க்கைகளை சில பகுதிகளை நமக்கு வெளிப்படுத்துறான். ஏன் அந்த மலைகள் இவ்வளவு கண்ணியம்? 24/7 அந்த மலையில நீங்க போய் பார்த்தீங்கடா, நியூயார்க் நெவர் ஸ்லீப்ஸ் என்பார்கள். நியூயார்க் என்றைக்கும் தூங்காது என்பார்கள். ஹார்ட் ஆஃப் தி அமெரிக்கா, அமெரிக்காவுடைய இதயம், அமெரிக்காவுடைய டாலரை தீர்மானிக்கிற நகரம், மிக பெரும் வர்த்தகம், 24/7 365 days வர்த்தகத்திலேயே தூங்காத நகரம். இன்றைக்கு ஒரு நகரம் இருக்கிறது, மக்கா, நெவர் ஸ்லீப். மக்கா ஒரு போதும் தூங்காது, அது பொருளாதாரத்தில் தூங்காது என்று சொல்லுவேன். ராத்திரி 2 மணிக்கு சஃபாவிலே மர்வாவிலே மனிதர்கள் ஓடுறார்கள். 3 மணி, 12 மணி, 1 மணி, 24/7 365 days. மக்கா நோ கிளைமேட், அதுல எதுவுமே இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இன்னொரு நகரத்தை, அங்கே உள்ளவர்கள் கண் கலங்கி காபத்துல்லா பக்கத்துக்கு போகிறார்கள், தன்னுடைய ரப்புடைய ஆலயத்தை பார்க்கிறார்கள், அல்லாஹ்விடம் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அவர்கள் இரவை தன்னுடைய ரப்புடைய ஆலயத்துக்கு பக்கத்தில் கழிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அங்கு பெரும் பெரும் தகைகள், ஒரு பெண் ஓடினாள், ஒரு பெண் ஓடினாள் என்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஓட வச்சிருக்கு. நீங்க போய் அக்குருணையில யாரு ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு கேளுங்க பார்ப்போம், மறந்திருப்பாங்க. வேர்ல்டுல ஒரே ஒரு சிட்டி, முஸ்லிம்களுடைய உம்முல் குரா, முஸ்லிம்களுடைய தாய் நகரம், அந்த சிட்டியில போய் யாரு ஃபர்ஸ்ட் ஃபேமிலி என்று கேட்டீங்கடா, அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி என்ன பண்ணினாங்கன்னு கேட்டீங்கடா, வேர்ல்டுல ஒரே ஒரு சிட்டி மட்டும்தான் முழு ஹிஸ்டரியும் சொல்ல முடியுமான ஒரே ஒரு சிட்டி இருக்குது, அது மக்கா. நீங்க அமெரிக்காவுக்கு போய் கேட்டீங்கன்னா கொலம்பஸ் கண்டுபிடிச்சாருன்னு. அப்ப கொலம்பஸுக்கு முன்னாடி இந்த ரெட் இண்டியன் கதை என்ன? கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது கடலுக்கடியில இருந்துச்சு. மக்காவுல மட்டும் ஒரு பெண்ணும் ஒரு பிள்ளையும் இந்த மலையில தான் ஓடினாங்க. the first moments live demonstration 24/7 முழு வேர்ல்டும் லைவா பாக்குது. this is the start, beginning. இதுதான் மக்காட ஸ்டார்ட். ஒரு பெண் இந்த மலையில ஓடினாங்க. ரப்புல் ஆலமீன் அவங்களோட எப்படி நடந்தான். அந்த நாள் மிகவும் கசப்பான ஒரு நாளா இருந்திருக்கு. புள்ள துடிக்கிற நேரம், மூச்சு திணற நேரம், ஒரு தாய் தன்னுடைய பதட்டத்தோடு தன்னுடைய ரப்பு மீது நம்பிக்கையோடு மலைக்கு மேல் அங்கால ஓடுற நேரம், கணவன் இல்லாம அந்த இரவை கழித்ததை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பாலைவனத்தில் ஒரு மணல், என் மனைவி உங்க மனைவி எங்கேயாவது இந்த அக்குரணையில ராத்திரி 12 மணிக்கு ஒரு மரத்துக்கடியில நிப்பாங்களான்னு யோசிச்சு பாருங்க. சலாமுன் அலைஹா, ஹாஜரா சலாமுன் அலைஹா, அவர்கள் அங்கே நின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை விட்டுட்டு போகல, செட்டில் பண்ணி பெரிய மஷூரா பண்ணிட்டு போகல. நான் இங்க விடணும் ஒண்ணுமே அவர் சொல்லல, நீங்க இருங்கன்றாங்க. இதுதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட சமிஅனா வ அத்தஅனா, செவிமடுப்பார்கள், கட்டுப்பட்டு விட்டு சொன்னா போறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த அம்மா பின்னாடி வந்து கேட்கறாங்க, யா இப்ராஹிம், நீங்க கிளம்பிட்டீங்க, எங்க போறீங்க? எங்களை விட்டுட்டு நீங்க வர வேணான்ட்டு எங்க போறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 3 தடவை அந்த அம்மா கேட்டாங்க. இப்ராஹிம் நபி பதில் கொடுக்கல. கோவத்திலையா, திரும்பி பாஞ்சு உளுந்து பேசுறதுலையா, இல்ல அந்த அம்மா கேட்டாங்களா சாராவை பார்க்க போறீங்களான்னு? பச்சை இந்த குழந்தையை விட்டுட்டு போறதுக்கு இப்ராஹிம், எனக்கும் உங்களுக்கும் ஒரு அளவு வந்தாலும் வராது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வரவே இயலாது. அவர் வாழ்க்கையுடைய லட்சியமே இந்த புள்ளை. அவர் தொடர்ந்து கேட்டது புள்ளைய, அவ்வளவு இரக்கமானவர். அந்த புள்ளைய திரும்பி அவருக்கு பார்க்கல. இது நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்றார். ஏண்டா அவர் இதுக்கு பிறகும் போய் ஒரு மனையில போய் துவா கேட்பார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் காணாத விதத்தில் ஆலயத்துடைய ஃபவுண்டேஷன் உள்ள பகுதியை நோக்கி
கைகளை தூக்கி இப்ராஹிம் நபி துஆ கேட்பார், தன் மனைவி காணாமல், தன் மகனை பார்க்காமல். ஏன்னா அந்த கண்ணு கண்டால் அவர் கல்பு உருகும், அவருடைய பயணம் போக முடியாமல். அல்லாஹ் சொல்லிட்டான், போங்க இப்ராஹிம் என்றான், போங்க இப்ராஹிம் என்றான். அந்த அம்மா 3வது முறை கேட்கிறாங்க, அல்லாஹு அமர இப்ராஹிம், அல்லாஹ் தான் இதை ஏவினானான்னு கேட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் திரும்பி பார்க்கவில்லை, நான் ஆமாண்டார். திரும்பி பார்த்து தன் மனைவியையும் பிள்ளையும் பார்த்துட்டு ஆமான்னு சொல்லல, ஆமாண்டு அவர் முன்னாடி பார்த்து விட்டு போயிட்டார். அல்லாஹ் அந்த நாளை குறித்து வைத்தான், தன் அடியானோடு எப்படி நடக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். சகோதரர் 2 ரக்காத் ஒருவர் தொழுகிறார், அவரை பார்த்து பின்னாடி ஒரு 2 ரக்காத்து தொழுகிறார். இவர் 2 ரக்காத்து தொழுதார், அவருக்கு அவ்வளவுதான் தெரியும். பின்னாடி தொழுத 2 ரக்காத்து தொழுதவர் இவரை பார்த்து தொழுதால் இவர் 2 ரக்காத்து தொழுது முடிய இவருடைய 2 ரக்காத்தும் அவர் தொழுத 2 ரக்காத்துடைய நன்மை இவருக்கு போகும். அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? நீங்கள் போய் காபத்துல்லாவுல லுகர் தொழுதால் நீங்கள் அக்குரணை இந்த பள்ளியிலே 1,00,000 லுகர் தொழுத நன்மை. அங்கு 1,00,000 லுகர் எவ்வளவு நாள்ன்றதை கணக்கு போடுங்க. அல்லாஹ் உங்க லுகரை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய லுகரை ஏற்றுக்கொண்டு நீங்க இந்த பள்ளியில அசர் தொழுதால் 1,00,000 அசர் தொழுத நன்மை ஹரத்துல. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபி ஏன் விட்டுட்டு போனாங்க என்பதை குர்ஆன் சொல்லுது. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைர ஸி ஸர்அ இந்த பைத்திக்கல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ். யா அல்லாஹ், அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு விட்டு. இது அவர் சொன்ன விஷயம். ஏன் இவ்வளவு உலகத்துல இடம் இருந்து? அல்லாஹ்வோட பிளான் இதுதான். முழு உலகமும் திரும்பி பார்க்கிற இடம் இதுதான். கிப்லா காபத்துல்லா. நம்ம இங்க இருந்து தொழுகிறோம், காபத்துல்லாவுக்கு ரொம்ப தூரம். திடீரென்று ஒரு நாள் காபத்துல்லா முன்னாடி போனால் இதைத்தான் பல வருடமாக நம்ம நோக்கி தொழுதோமே, இன்றைக்கு பக்கத்திலே வந்துட்டோம் என்ற ஃபீலிங். அல்லாஹ்வுக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கணும், ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கணும், அவங்க ஃபர்ஸ்ட் தொழணும். எங்களுக்கு தொழுதா 1,00,000 நன்மைண்டா, அவங்கள பார்த்து பின்னாடி தொழுதவங்களுக்கு எவ்வளவு நன்மை, அங்கிருந்து தொழுக வந்தா என்ன நன்மை, அதெல்லாம் லேசா கொடுக்க மாட்டான். அதுக்கு ஒரு சோதனையை வச்சு கொடுப்பான். அதனால்தான் மூமினுடைய எந்த காரியமும் கெடுதாக மாறாது. அதனுடைய தன்மை சொல்லுவார்கள். வெப்சைட்டை செஞ்சுட்டு பேக் எண்ட பாருங்க, ஃப்ரண்ட்ல பசந்தா இருக்கும், பெக் எவ்வளவோ போட்டு வச்சிருப்பான். இது மாதிரி இந்த நபிமார்களும் அவங்களுடைய குடும்பத்தாரும் கடந்து வந்த பாதைகளை பொறுத்தளவில் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வதற்கு ஒரு மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை வைத்திருந்தார். அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னார்கள் தன் கணவர் போகிற நேரம், அல்லாஹ் தான் எங்களுக்கு ஏவினானா இப்ராஹிம், யா இப்ராஹிம் அல்லாஹ் அமரக், இப்படி செய்யுமாறு அல்லாஹ் எங்களுக்கு சொன்னானா? அவர் ஆமான்னு சொன்ன உடனே அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்ப அல்லாஹ் எங்களை பார்ப்பான் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் அதை கேட்கிறான் சகோதரர்களே, அவன் பார்க்கிறான். அந்த அம்மா சொன்ன வார்த்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அவர் போயிட்டாங்க. தண்ணி முடிகிறது, சாப்பாடு முடியுது. நீங்க உலகத்துள்ள எல்லா எக்கானமிஸ்டையும் உட்கார வைங்க, வேர்ல்ட்ல உள்ள பெரிய பேங்க்ஸ் அது எல்லாத்தையும் உட்கார வைங்க. மிடில் ஆஃப் த டெசர்ட், ஒரு பாலைவனத்து நடுவுல போய் ஒரு பெண் ஒரு புள்ள இருக்கிறாங்க. ஜிபிஎஸ் இல்லை, எங்க தண்ணி இருக்குன்னு தெரியாது. புள்ள இதுக்கு மேல உணவு இல்லாம துடிக்கிற நாங்க கண்டிருக்கிறோம். சில ஜனாசாக்கள், அதாவது சில இடத்துல உம்மாவை கொண்டு போட்டுருவாங்க, புள்ள அதுக்கு மேல துடிச்சு உம்மா மேல செத்த பிள்ளைகளை நான் படித்திருக்கிறேன். உணவு இல்லாமல், அதாவது ஆல்ரெடி உம்மாவை கொண்டு போட்டா அதுக்கு உயிர் இருந்த புள்ளை பால் கேட்டு அழுது துடிச்சு இறுதியில் செத்து போயிரு. அந்த மாதிரியான கொலைகளை நாம் படித்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இடத்துல பாசிபிள் இம்பாசிபிள் 2 இருக்கு. இங்க நடக்கிறதுக்கு 100% பாசிபிள் என்ன தெரியுமா? இறப்பு. அவர்கள் இருவரும் இறந்துட்டு போன். இந்த உலகத்தில் இப்ராஹிம் நபிக்கு கொடுத்த அற்புதம் அறிவு. மற்ற நபிமார்களுக்கு ஒவ்வொன்று கொடுக்கப்பட்ட இப்ராஹிம் நபியோட பேச முடியாது. ஷிர்க்கை உடைத்த மகாவீரர் அவர், மகாவீரர். இன்றைக்கு ஹஜ் 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 என்று நிறைய ஹாஜிகள் போகிறார்கள். ஹஜ்ஜுக்கு ஏன் என்று தெரியாமல் போகிறார்கள். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இந்த மாநாடு ஒரு கருத்தை சொல்கிறது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். என்ன சொல்கிறோம்? அல்லாஹ்வுக்கு இணை இல்லை என்ற ஒரு கோஷத்தை ஒட்டுமொத்த உலகத்துக்கு நாம் சொல்றோம். நம்ம பலகையை பிடிச்சு சொல்லல, நம்ம பிக்கெட்டிங் பண்ணல, அந்த இடத்துல கோஷமா சொல்றீங்க, அல்லாஹ்வுக்கு இணை இல்லை அப்பா, நாங்கள் வந்து விட்டோம், இணை இல்லை, ஒருவன் தான். இந்த கொள்கை அவர் நிலைநாட்டிய விதமே தனி. அவர் கைத்தடியை போட்டு பாம்பாகமா அந்த அற்புதம் எல்லாம் காட்டல. அவர் பேசினாலே அது அறிவும் அந்த அளவுக்கு இப்ராஹிம் நபிக்கு தெளிவாக தெரியும், இங்க விட்டுட்டு போனா மௌத்தாவாங்க. அல்லாஹ் ஒரு பாடம் நடத்த விரும்பினான். அல்லாஹ் ரஸாக் என்ற பாடத்தை பாலைவனத்தின் நடுவில் யாருமே இல்லாம தன்னந்தனியாக வைத்து
அந்த புள்ளை உம்மா வச்சு ஒரு ஆம்பளை இல்லை, ஓடி போக யாரும் இல்லை, சத்தமா கத்தினா கேட்க யாரும் இல்லை, பக்கத்தில் எதுவுமே இல்லை, பாலைவனத்தின் நடுவில் ஒரு பள்ளத்தாக்கில் அவர்களை விட்டுட்டு போனாங்க. இவ இப்ராஹிம் நபி துவா, குர்ஆன்ல வர துவா அவர் தெளிவா சொல்ற, ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரியத் பிவாதி கைரி ஸி ஸரஅ, ஒரு பள்ளத்தாக்கில் விவசாயத்துக்கு லாயக்கில்லாத இந்த பைத்துக்கள் முஹர்ரமுன் சங்கையான ஆலயத்தில் விட்டுட்டு போறாள். ரப்பனா ஃபஜஅல் அஃபிதத மினன் நாஸி தஹ்வி இலைஹிம். யா அல்லாஹ், அவர் கேட்ட வாப்பாவா கேட்ட ஒரு துவா. நீங்க உட்கார்ந்து இந்த துவாவை கேளுங்க. வாப்பாவா இந்த ஒரே ஒரு துவா தான் கேட்கலாம். என் வைஃபும் பிள்ளையும் தனிய மனுஷர் அனுப்பிடு, என்ன அனுப்பிட்ட யா அல்லாஹ் அங்க இருந்து. ஆனா அவங்களுக்கு மனுஷர் தேவைண்டு. இந்த உலகத்துல இந்த அன்பை நான் இன்றைக்கு யார்ட்டையும் பார்க்கல. இவ்வளோ வந்து ஹாஜரா சலாமுன் அலைஹா, நீங்க போய் உங்க செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்ல போடுங்க, அது எவ்வளவு காலம் ஓடுதுன்னு பார்ப்போம். ஸ்டீவ் ஜாப்ஸ் செத்து போயிட்டார், ஆப்பிள் கம்பெனியோட ஓனர், அவ்வளவு பெரியது. ஸ்டீவ் ஜாப்ஸ் இன்றைக்கு தெரியாத இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. வேர்ல்ட்ல உள்ள பெரிய பெரிய அமெரிக்கன் பிரசிடென்ட் செத்து போயிட்டாங்க, அவங்க பேரே அடிபட்டு போச்சு. வேர்ல்ட்ல உள்ள பெரிய பணக்காரர்கள் செத்து போயிட்டாங்க. ஒரு அம்மா தண்ட பிள்ளையோட பாலைவனத்து நடுவில் நின்றாங்க. அமெரிக்கா ஹாஜரா சலாமுன் அலைஹா தெரியுமாண்டா? தெரியுமென்றாங்க. பிரான்ஸ் தெரியுமென்றாங்க. எத்தனை இயர்ஸ் ஆகுது? 1000 years, 2000 years, 3000 years. எங்க கேமரா? யாரு ரெக்கார்ட் பண்ணினது? யாரு பார்த்தது? அது அல்லாஹ் அழிக்க விரும்பல. 24/7 ஹியூமன் சிவிலைசேஷன் இந்த அளவுக்கு டெவலப் ஆனாலும் நீங்க ஓடுங்கன்றாங்க. நீங்க எதுக்கு ஃபிளைட்ல போறீங்க? அங்க நடக்க போறீங்க, ஓட போறீங்க. இங்க இபாதத்து நின்று செஞ்சீங்க, அங்க போனா நடப்பது தவாஃபும், அங்க ஓடுவதும் தானே இபாதத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அந்த அடியார்களுடைய இஸ்ஸத்தை எப்படி தூக்கினான் அந்த அம்மா பொறுத்தார்கள். அல்லாஹ் அவர்களை தக்வா கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு படித்து கொடுத்தான். அந்த மலையில் ஓடுகிற நேரம் அல்லாஹ் ரிஸ்கை கொடுத்து அவர்களை பக்குவப்படுத்தினான். இதை சொல்லுவதற்கு ஹுத்பா இடம் தராது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான் நம்மளை எட்டி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு கண்ணியமாக தந்த இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஒரு சில காலம் நமக்கு தருவான். அதுக்கு நாம் சூட்டபிள் இல்லை என்றால் இதை எடுத்து இன்னொரு கூட்டத்திடம் கொடுத்து விடுவான். அல்லாஹ்வுக்காக நாம் அடிமைகளாக பணிபுரிய வேண்டியிருக்கிறது. இந்த மார்க்கத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் நாம் பார்க்கிற நேரம் அல்லாஹ் அந்த ஆயத்தை முடித்ததை நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், இது நீள விளக்க வேண்டும், என்னால் முடியுமான நேரம் வரைக்கும் நான் விளக்கினேன். இது நீளமான ஒரு விளக்கம் உள்ள ஒரு ஆயம், ஒவ்வொரு அணுவணுவாக விளக்க வேண்டியிருக்கு. அந்த ஆயத்துடைய கடைசியை நான் சொல்லுகிறேன். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி மன் யத்தவஃப பிஹிம் வமன் தத்தவா கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். இந்த ஆயத்தை எடுத்து மொழிபெயர்த்து படிங்க. அல்லாஹ் கடைசியா முடிக்கிறது ரொம்ப 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 பவரா முடிக்கிறான். ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். இந்த ஆயத்துக்கு எப்படி மொழியாக்கம் செய்வது? அல்லாஹ் வமன் தத்தவா கைரன், யார் உபரியான நன்மைகளை செய்கிறார்களோ, யார் செய்கிறார்களோ, அல்லாஹ் சை செய்வதை பற்றி பேசிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவர்களுக்கு நன்றி உள்ளவனாக நிற்பானாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பானாம். சுப்ஹானல்லாஹ். அந்த ஃபேமிலி அவங்க கத்தி சொன்னாலும் ஒன்றும் வழங்காது. இப்ராஹிம் மக்களுக்கு சொல்லுங்க, இங்க வர சொல்லி தவாப் செய்ய சொல்லி. யா அல்லாஹ், நான் போஸ்டர் அடிக்க வேண்டாம் அவர் கேட்கல. காபா நிறைந்து வடிகிறது, ஏர்போர்ட்டுகள் குலுங்குது, ஃப்ளைட்டுகள் ஆபரேட் ஆகுது, அந்த அளவுக்கு மக்கள் இதாக்குறார். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா ஒரு அடியானை தெரிவு செய்ய நாடினார். இது என்ன டொனால்ட் ட்ரம்ப், இது என்ன பெஞ்சமின் நெதன்யாஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பணம் எல்லாம் ஒரு ரூபாய் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மிக பெரும் சாம்ராஜ்யத்தை வறுமையான ஒரு தாயை பாலைவனத்தில் வைத்து அவன் ஊட்டி விட்டான், அவன் ரிஸ்கை கொடுத்தான். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். நன்றி செலுத்துறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு நிறைய தந்திருக்கிறார், நாங்கள் மறக்கிறோம். அல்லாஹ் அதனால தான் இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாயிர், அந்த மலைக்கு பக்கத்தில் அவங்கள வாழ வச்சது திரும்பி பார்த்தா
அந்த அம்மா ஓடி போய் எட்டி பார்த்தாங்களே, தூரத்துல யாராவது தண்ணி வருவாங்க. புள்ள துடிச்சிச்சு. ஐசியூட அதிபயங்கரமான நேரத்துல, மூச்சு பெயருமண்ட நேரத்துல தண்ணி வந்துச்சு. அதெல்லாம் கண்ணு முன்னாடி வச்சிருந்த அந்த அம்மா சுக்குர் செய்ய தொடங்கினான். இந்த உலகத்தில் சஜதாவுல போய் கிப்லா எது உயர்வான இடமோ, எது சஜதா செய்வதற்கு இந்த பூமியில் உயர்வான இடமோ, அந்த அம்மாவை அல்லாஹ் சஜதா செய்ய வைத்தான். இப்ராஹிம் நபியுடைய அந்த மகனை அந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வளர்த்தான். அல்லாஹ் ஜம்சம்மை அங்கே கொடுத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இடத்தை அல்லாஹ் அத்தாட்சி நிறைந்த இடமாக மாற்றினான். மனிதர்கள் எப்பொழுதும் இப்ராஹிம் நபியுடைய துஆவை 100க்கு 100 கபூலாக்கினான். அவர்களை தெரியாதவர்கள் இல்லை, அவர்களை புரியாதவர்கள் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு முஸ்லிம்கள் அங்கே போய் உம்ராவில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். ஹாஜரா சலாமுன் அலைஹா, அவங்க பேரை அழிக்க முடியாது, அவங்க நபியுடைய மனைவி. ஆனால் நிஜமாக ஒரு பெரும் நபியுடைய மகள் அல்ல, ஒரு அரசன் கொடுத்த அடிமை. அரசன் கொடுத்த அடிமை. இதைத்தான் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இன்றைக்கு எங்களுக்கு திட்டுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிற நேரம் பனி இஸ்ராயல்கள் நபிக்கு பிறகு நபிக்கு பிறகு நபிக்கு பிறகு நபி என்கிறார்கள். அதாவது இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்ஹாக் நபி, இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப் நபி, யாக்கூப் நபியுடைய மகன் யூசுப் நபி. இந்த பக்கத்தில் ஒரு அடிமைக்கு பிறந்த அரபிகள் என்கிறார்கள். இதைத்தான் கல்ஃபிலே இஸ்ரவேலர்கள் முஸ்லிம்களை அந்த பக்கம் திருத்தி இது இஸ்மாயில் பரம்பரை என்கிறார்கள். நாங்கள் இஸ்ஹாக் ஒரே வாப்பாவுடைய 2 பிள்ளை, 2 உம்மாவுடைய பிள்ளை, நானா தம்பி. இஸ்மாயில் அடிமையிட புள்ள என்கிறார்கள். அரபுகளே நீங்கள் அடிமையிட புள்ள என்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை அவர்கள் திரும்பி பார்த்தால் ஹரத்திலே சுப்ஹானல்லாஹ் அவர்கள் பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹ் தொழுகிறார்கள் அக்ஸாவை நோக்கி. அல்லாஹ் தொழுகிற நேரமே திருப்பினான். அல்லாஹ் குர்ஆன்ல சயகூலு சுஃபஹா, இந்த மடையர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்கிறார். ஏன் கிப்லா மாறி சென்று கொதிச்சார்கள்? இதுதான் எங்களுடைய அக்ஸா என்றார்கள். அக்ஸாவுக்கு எங்களுக்கு கண்ணியம் இருக்கிறது, அதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அல்லாஹ் இந்த பக்கம் நேரடி அடுத்த பக்கம் திருப்பினான் ரசூலுல்லாஹ். இப்படி தொழுத ரசூலுல்லாஹ் இப்படி திரும்பினார்கள் ஆப்போசிட். கிப்லா இந்த பக்கம். அல்லாஹ் பறித்தெடுத்து கேவலப்படுத்தினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய இஸ்ஸத் இது பணத்தால் பெற முடியாது. இஹ்லாஸோடு ரமலான் நம்மளை எட்டி பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் அல்லாஹ்வோடு நாம் எப்படி நடக்கிறோமோ அல்லாஹ் எங்களோடு அப்படி நடப்பான். ரசூல் அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் என்று நினைக்கிறேன். ஹதீஸுல் குதுஸி. இதை மட்டும் சொல்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் தன்னுடைய நெருக்கத்தை பற்றி சொல்கிறான். ஒரு அடியான் யதகர்ரபு இலைய, ஒரு அடியான் தனக்கு நெருங்குற நேரம் பின் நவாஃபில், அதிகமான உபரியான வணக்கங்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில் ஹத்தா உஹிப்பஹு, அவனை நேசிக்கும் வரைக்கும் அவன் நெருங்கிக் கொண்டே இருப்பான். ஃபஇஸா அஹ்பப்து, அவனை நான் நேசித்து விட்டால் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவனை நான் நேசிக்க தொடங்கி விட்டால் குந்து ஸம்உல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கக்கூடிய செவியாக நான் மாறி விடுவேன். வபஸரஹுல்லதி யப்ஸுரு பிஹி, அவன் பார்க்கக்கூடிய கண்ணாக நான் பார்த்து மாறி விடுவேன் என்கிறான். வயப்திஷு, அதாவது வயதுல்லதி யப்திஷு பிஹா, அவன் பிடிக்கும் கரமாக நான் மாறி விடுவேன். வயதுல்லதி யம்ஷி பிஹா, அவன் நடக்கும் காலாக நான் மாறி விடுவேன். அதாவது அல்லாஹ்வாக அவன் மாற மாட்டான். அவனுடைய கண்ணு பாதுகாக்கப்படும், அவனுடைய காதில் நல்லதை கேட்க ஆரம்பிப்பான், நல்லதை நோக்கி நடக்க ஆரம்பிப்பான். கடைசியில் அல்லாஹ் சொல்றான், அவன் கேட்டால் என்னிடம் நான் கொடுத்தே தீருவேன் என்றான். அவன் என்னிடம் பாதுகாப்பு கேட்டால் நான் பாதுகாப்பு கொடுப்பேன் என்ற உத்தரவாதத்தோட ஹதீஸுல் குதுஸி முடிகிறது. இதை வரலாறில் நீங்கள் பாலைவனத்தில் தொடங்கிய எல்லா பகுதிகளிலும் நபிமார்களோடும் சாலிஹீன்களோடும் அல்லாஹ் எப்படி நடந்தான் என்பதை பார்க்கலாம். எனக்கும் உங்களுக்கு மீதமாக இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையில் எஞ்சிய பகுதிகள். அல்லாஹ் எங்களோடு எப்படி நடந்து கொள்கிறான் என்பதற்கு நாங்கள் அல்லாஹ்வோடு எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது முக்கியம். வஸல்லல்லாஹு வஸல்லம தஸ்லீமன் கதீரன் கஸீரன்.